Now we move on to the last topic, shortest path algorithm. In applications of graph, we are going to discuss two topics. One is minimum spanning tree, another one is shortest path algorithm. We already covered minimum spanning tree in the last class. Now it is shortest path algorithm. From the name itself you can understand we are from the graph we are going to identify the shortest path. So this is a very important application of graph. So you may expect any one of these two questions in the examination. So first one is all pair shortest path, another one is single source shortest path. For achieving all pair shortest path, we are using either Floyd's algorithm or Floyd-Warshall's algorithm. And for single source shortest path algorithm, we are using Dijkstra algorithm. Now we see first one, Floyd-Warshall algorithm. So Floyd-Warshall algorithm is use of find the distance between every pair of vertices in a weighted graph. From the given weighted graph, as I already said, if any weight is attached with edges of the graph, we call it as a weighted graph. So this is an undirected weighted graph consisting of three nodes A, B, C. Now what we are going to do, we have to find out the shortest path between every pair of vertices, which means A and B, A and C, similarly B and C, B and A, similarly C and B and C and A, all pairs. So for achieving this, we have to draw the n cross n matrix. இந்த இடத்துல n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் 3 நோட் இருக்கனால 3x3 மேட்ரிக்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ், each row represents a node, similarly each column also represents a node. இதில் we are going to fill out the values in such a way that it should be the shortest path between the particular row node and the particular column node. ஸோ ஆப்வியஸ்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த டயகனல் வேல்யூ 0 தான் இருக்கும். ஒய் பிகாஸ் ஏலேருந்து ஏங்கிற நோடோட டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 0 தான். சிமிலர்லி பியிலேருந்து பிக்கு 0 தான் இருக்கும், சியிலேருந்து சிக்கு 0 தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். வாட் அபவுட் த ரிமைனிங்? இப்போ ஏலேருந்து பி இது வந்து சோர்ஸ்னு வச்சுக்கோங்க, இதை வந்து டெஸ்டினேஷன் வச்சுக்கோ. ஏ டு பி வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? ஏலேருந்து பிக்கு டிஸ்டன்ஸ் என்ன? 2. Is there any other way we can reach from A to B? ஏலேருந்து சிக்கு போய்ட்டு சியிலேருந்து கூட பிக்கு வரலாம். அப்படி வந்தோம்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? 8 + 5 13. அப்போ வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட்? 2 is the shortest. So my answer is 2. Similarly ஏலேருந்து சி, ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 8. ஒருவேளை நான் பிக்கு போயிட்டு பியிலேருந்து சியை நான் ரீச் பண்ணால் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? ஏலேருந்து பிக்கு வந்து 2, பியிலேருந்து சிக்கு வந்து 5. ஸோ 2 + 5 7. பட் டைரெக்டாக நான் ஏலேருந்து சிக்கு போகும்போது மை டிஸ்டன்ஸ் இஸ் 8. ஸோ இதில் எது ஷார்ட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 தான் ஷார்ட்டஸ்ட்டு. ஸோ 7 இஸ் மை ஆன்சர். டைரெக்டாக ஏலேருந்து சிக்கு 8 இருக்குங்கிறதுனால 8க்கு தான் ஆன்சர்னு எழுதிடக்கூடாது, பிகாஸ் திஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம். சிமிலர்லி ஃப்ரம் பி டு ஏ அண்ட் பி டு சி, similarly from C to A and C to B. So final answer for the all pair shortest path algorithm is this matrix. Now we see step by step. So this is my given graph. இப்போ இது என்ன மாதிரி graph? It is a directed weight graph. டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, வெயிட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் அன் டைரக்டட் வெயிட் கிராஃப். பட் ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது வந்து அன்டைரக்டட் வெயிட் கிராஃப். அன்டைரக்டட் கிராஃபாகவே இருந்தால் எப்பயுமே வந்து உன்னோட மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அது ஆல்ரெடி நம்ம கிராஃபோட ஸ்டார்டிங்கில் சொன்னோம். ஆல்வேஸ் சிமெட்ரிக். பார்த்தீங்கன்னா இந்த டயகனலில் வச்சு நீங்கள் பாருங்கள், இஃப் யூ ஃபோல்ட் இட் இஸ் ஐடென்டிக்கல். ஸோ இப்போ இதில் வாட் இஸ் த மிஸ்டேக்? ஐடென்டிக்கல்னு பார்த்தா இங்கே 2 2 ஓகே, இங்கே 5 5 ஓகே, இங்கே என்ன சார் 8ன்னு போட்டிருக்கு. இங்கே இந்த இடத்துல பாருங்கள், சியிலேருந்து ஏக்கு வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட்? சியிலேருந்து ஏக்கு 8. இதே சியிலேருந்து இஃப் ஐ கோ டு பி, பி டு ஏனா 7 தான் வரும். ஸோ இங்கே தப்பாக நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இட் ஷுட் பி 7. அப்போ 7 7 பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடென்டிக்கல். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அன்டைரக்டட் கிராஃபாக இருந்தால் சிமெட்ரிக்காக தான் ஆன்சர் வரும், மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஸோ நவ் வி கோ ஃபார் டைரக்டட் வெயிட் கிராஃப். ஸோ வாட் இஸ் மை ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னா, இதை வந்து நம்ம நார்மலாக இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுனால டி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம். டி ஆஃப் 0. ஆஸ் ஆஃப் நவ் டைரெக்டாக ஆஸ் பர் த கிராஃப் வாட் இஸ் த மேட்ரிக்ஸோ அது அப்படியே எழுதிடணும். எப்படிங்க சார் அப்படின்னா, நவ் இட் இஸ் ஏ 4 nodes. ஸோ 4x4 மேட்ரிக்ஸ். ஸோ 4 row ABCD, 4 column, once again ABCD. இந்த ABCDங்கிறது என்ன? ABCDங்கிற 4 nodes. இதில் நான் இப்போ வேல்யூ ஃபில்லப் பண்ணும். வேல்யூ ஃபில்லப் பண்ணுவோம். நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக டயகனல் வேல்யூ 0 தான்.
ஏன்னா there is no edge from A to A, B to B, C to C, D to D. எட்ஜ் இருந்ததுன்னா அந்த வேல்யூ நம்ம போடணும், எட்ஜ் இல்லை. யூஸ்வலாக ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதத்தில் ஏலேருந்து ஏக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸு, பியிலேருந்து இதுக்கு பிக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சேலத்துலேருந்து சேலம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் அபத்தமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் சேலம் டு சேலம் இட் இஸ் 0. சேலத்துலேருந்து ஈரோடு, ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து சேலம்னா தான் there is a meaning. So this is obviously 0. Now ஏலேருந்து ரிமைனிங் நோட்ஸுக்கு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? ஏலேருந்து பிக்கு இஸ் there any edge? ஏலேருந்து பிக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி ஏதாவது எட்ஜ் இருக்கா? பியிலேருந்து ஏக்கு தான் எட்ஜ் இருக்குது, ஏலேருந்து பிக்கு எட்ஜ் கிடையாது. ஸோ இனிஷியலி எனக்கு டிஸ்டன்ஸ் எதுவும் இல்லைங்கிறதுனால there is no direct பாத்துங்கிறதுனால we have to fill up with infinity. ஏன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது. மேபி ஏலேருந்து பிக்கு ஐ கேன் ட்ராவல் மறுபடியும் ஃபர்தரான ப்ரொசீட் பண்ணும்போது ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு there may be a path இருக்கலாம். பட் டைரக்ட் எட்ஜ் இப்போ இல்லை, அதனால் as of now it is infinity. நெக்ஸ்ட் ஏலேருந்து சி, ஏலேருந்து சிக்கு there is an edge, டைரெக்டாக ஒரு எட்ஜ் இருக்குது, அதனோட வெயிட் 3, ஸோ ஐ ஜஸ்ட் புட் 3. இதே மாதிரி ஏலேருந்து டிக்கு there is no edge, infinity. Similarly B to A, B to C, B to D, C to A, C to B, C to D, D to A, D to B, D to C. இது எல்லாமே வந்து டைரக்ட் எட்ஜ் எதெல்லாம் இருக்கோ அதனோட வெயிட் அப்படியே போட்டுடணும். அப்படி டைரக்ட் எட்ஜ் இல்லாத இடத்துல இன்ஃபினிட்டி வச்சு ஃபில் பண்ணிடணும். இப்போ இது என்னென்னா ஆஸ் பர் தி given graph this is my adjacency matrix. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னா now I just imagine ஒரு இன்டர்மீடியட் நோடு, அதாவது ஒரு பர்டிகுலர் நோடு வழியாக நான் ஒரு இடத்துல ரீச் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இது எப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ நான் சப்போஸ் நான் முன்னே போன எக்ஸாம்பிளே பார்த்தோம் இல்லையா, எப்படி இருந்துச்சு இல்லையா? இது வந்து ஏ, இது பி, இது சி அப்படின்னு இருந்தது. இதோட டிஸ்டன்ஸ் 2, 5, இது 8ன்னு இருந்துச்சு. இப்போ இனிஷியலி அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் போடும்போது வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு சி? இட் இஸ் 8 அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில், அதாவது இந்த ஸ்டெப்பில் D0 ஸ்டெப்பில். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், இன்டர்மீடியட்டாக ஒரு நோடை நான் இமேஜின் பண்ணிக்கிட்டால் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இன்னொரு நோடு வழியாக நான் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? இட் இஸ் 7. ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ விட இது கம்மி இல்லையா? அதனால் இந்த 8 வந்து நான் ஹேவ் டு ரீப்ளேஸ் வித் 7 மாற்றணும். ஸோ இந்த மாதிரி வந்து we have to go step by step. So now we go for D of 1. D of 1ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏங்கிற காலத்தையும் ஏங்கிற ரோவையும் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ்னால் என்னென்னா அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கணும். ஏங்கிற ரோ அண்ட் ஏங்கிற காலத்தில் இருக்கிற வேல்யூவை எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே எழுதிக்கிட்டு, இப்போ ஏவை நான் இன்டர்மீடியட்டாக இமேஜின் பண்ணிக்கிட்டால் இந்த மீதி இருக்கிற எலிமெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்கணும். ஸோ தயவு செஞ்சு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஏங்கிற காலத்தையும் ஏங்கிற ரோவையும் ஃபஸ்ட்டு நான் ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பாக்ஸ் போடுறோம். ஐ ஹாவ் டு ரெப்ரசன்ட். மீதி எலிமெண்ட்லாம் there may be a change or may not be a change. இப்போ அந்த சேஞ்ச் என்ன சார் அப்படின்னு நம்ம இப்போ எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? அதில் எதெல்லாம் சார் கால்குலேட் பண்ணால் 1 செகண்ட் இந்த டயகனல் எலிமெண்ட்டை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ சேஞ்சஸ் எதெல்லாம் இருக்க போது, வெதர் ஐ ஹாவ் டு கால்குலேட் ஆல் தீஸ். இப்போ இதில் மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குது? ஏன்னா இது ரெண்டையும் நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் 9 வேல்யூஸ் ஆர் தேர். இந்த 9 வேல்யூஸில் இது 3மே வந்து டயகனல் வேல்யூ கண்டிப்பாக 0 தான். இப்போ நான் கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த 3 வேல்யூ, இந்த 3 வேல்யூ, 6 வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூ தட் இஸ் இது என்னது B to C, பியிலிருந்து சிக்கு நான் இப்போ புது வேல்யூ கால்குலேட் பண்ணணும். எப்படி பியிலிருந்து ஏங்கிற நோட் மூலமாக நான் சிக்கு போகிறதுக்கு என்ன டிஸ்டன்ஸ்னு கால்குலேட் பண்ணிவிட்டு, ஒரு வேளை ஆல்ரெடி இருக்கிற டிஸ்டன்ஸை விட நியூ டிஸ்டன்ஸ் வந்து சின்னதாக இருந்ததுன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். பிகாஸ் தட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத். இப்போ நம்ம சொல்கிறது வந்து நான் சொன்னது தான், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர். சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு இட் இஸ் 150 கிலோமீட்டர்ஸ் இமேஜின். இதே வந்து சேலத்துலேருந்து ஈரோடு 60 கிலோமீட்டர், ஃப்ரம் ஈரோடு டு கோயம்புத்தூர் இட் இஸ் சம் 80 கிலோமீட்டர்ஸ்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ சேலம் டு கோயம்புத்தூர் இட் இஸ் 150 கிலோமீட்டர்ஸ். பட் வேராஸ் சேலம் டு ஈரோடு, ஈரோடு டு கோயம்புத்தூர் இட் இஸ் 140 அப்படின்னா தட் 150 ஷுட் பி ரீப்ளேஸ்ட் வித் 140 பிகாஸ் திஸ் இஸ் ஷார்ட்டஸ்ட். இல்லை சேலம் டு ஈரோடு, ஈரோடு டு கோயம்புத்தூர் வந்து 160 கிலோமீட்டர்ஸ் வருது அப்படின்னா அட் த டைம் ஐ ஷுட் நாட் ரீப்ளேஸ். அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ அப்போ பியிலிருந்து சிக்கு நான் இப்போ என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், பியிலிருந்து ஏலேருந்து சியோட டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறேன். ஸோ வாட் இஸ் B to A அண்ட் A to C? இதுதான் வந்து பியிலிருந்து ஏக்கான டிஸ்டன்ஸு, ஏலேருந்து சிக்கான டிஸ்டன்ஸு இது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 5. ஆல்ரெடி பழைய டிஸ்டன்ஸ் என்ன, பியிலிருந்து சிக்கு இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டியை விட 5 லெஸ்ஸர். ஸோ 5 ஷுட் பி ரீப்ளேஸ்ட் வித் இன்ஃபினிட்டி.
இந்த மாதிரி தான் நம்ம ரிப்பீட்டடாக செய்ய போகிறோம். தென் B to D இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணணும். பியிலிருந்து டி அப்படின்னு என்ன அர்த்தம்? பியிலிருந்து டி அப்படிங்கிறது இப்போ என்ன போகுது, ஏ தான் இன்டர்மீடியேட் அப்படிங்கிறப்ப பியிலிருந்து ஏலேருந்து டி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா ஏ இஸ் நவ் த இன்டர்மீடியேட். அப்போ பியிலிருந்து ஏக்கு இட் இஸ் 2, ஏலேருந்து டிக்கு இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ கண்டிப்பாக 2வும் இன்ஃபினிட்டி ஆட் ஆனால் என்ன ஆகும்? கண்டிப்பாக இன்ஃபினிட்டி தான் வரும். ஓகே. சிமிலர்லி சி டு டி இதை கால்குலேட் பண்ணுவோம். சி டு டின்னா என்ன? சியிலிருந்து ஏலேருந்து டி. சியிலிருந்து ஏ என்ன? இன்ஃபினிட்டி. சியிலேருந்து ஏ இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நான் ஏலேருந்து டியோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருந்தால் நமக்கு என்ன? சியிலிருந்து டிஏவே இன்ஃபினிட்டிங்கிறப்ப மை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி இன்ஃபினிட்டி. பட் ஆல்ரெடி பழைய வேல்யூ என்ன? 1. இன்ஃபினிட்டியை விட ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவே சின்னதுங்கிறப்ப அதை நான் எதுவும் மாற்றக்கூடாது. ஸோ திஸ் வே ஐ ஹவ் டு கால்குலேட் த திங். ஸோ அப்போ இப்போ அடுத்தது சியிலிருந்து பி நான் கால்குலேட் பண்ணோம். சியிலிருந்து பி கால்குலேட் பண்ணோம். சியிலிருந்து பி வந்து ஆல்ரெடி இட் இஸ் 7. இப்போ புதுசாக கால்குலேட் பண்ணுறது என்ன? சியிலிருந்து ஏலேருந்து பி. ஸோ சியிலிருந்து ஏ இட் இஸ் இன்ஃபினிட்டி. அப்போ கண்டிப்பாக வந்து எனக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டி தான் வரப்போகுது. பழைய வேல்யூவே லெஸர் வேல்யூங்கிறனால அது வந்து சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படியே 7ன்னு வச்சுக்கிட்டோம். ஏதோ ஒன்று இன்ஃபினிட்டினா இன்னொன்று நான் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இன்ஃபினிட்டியோட எது ஆட் ஆனாலும் இன்ஃபினிட்டி தான். ஸோ சிமிலர்லி ஐ ஹாவ் டு கால்குலேட் த ஆல் 6 வேல்யூஸ். அண்ட் தென் இப்போ இதில் என்ன ஆகுது? இந்த பாருங்கள், இப்போ டியிலிருந்து சி already value it is infinity. Now what is new value? D to A to C. 6 plus 3 9. So 9 is lesser than infinity. Change ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி திக்காக எழுதியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி எழுதணும். இதுதான் சேஞ்ச் ஆகிருக்கிற வேல்யூங்கிறது பேப்பர் திருத்துறவங்களுக்கு பார்த்தோன்னையுமே வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ தட்ஸ் பி ஹைலைட்டட். மேபி ஸ்கெட்ச் இருந்தால் ஸ்கெட்சில் கூட ஹைலைட் பண்ணிடுங்க இந்த 5ஐயும் 9ஐயும். இப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா, இப்போ பிங்கிற காலத்தையும் பிங்கிற ரோவையும் நீ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வேல்யூஸை நீ கால்குலேட் பண்ணணும். வாட் ஆர் த ரிமைனிங் திங்ஸ்? டயகனலில் விட்டுலாம், ஏன்னா அது ஆல்வேஸ் 0 தான். ஸோ வாட் ஆர் ஆல் த நியூ எலிமெண்ட்ஸ் வி ஹாவ் டு கால்குலேட்? இந்த 3 எலிமெண்ட் ப்ளஸ் இதில் ஒரு 3 எலிமெண்ட், இதில் ஒரு 3 எலிமெண்ட், 9 எலிமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். 9 எலிமெண்ட்ஸில் ஆல்ரெடி 3 எலிமெண்ட் டயகனல் வேல்யூ. ஸோ அப்போ மீதி ஒன்ஸ் அகெயின் ஐ ஹாவ் டு கால்குலேட் 6 வேல்யூஸ். 6 வேல்யூஸ் நான் இப்போ முன்னே சொன்ன மாதிரி தான். இப்போ நான் இப்போ எப்படி சார் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இட் ஷுட் பி கால்குலேட்டட் ஃப்ரம் தி நியூலி டிரைவ்டு டேபிள். இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிள் நான் டிரைவ் பண்ணணும். இப்போ நான் இதை ரெண்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சப்போஸ் இதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோ. ஏலேருந்து சி. ஆல்ரெடி ஏலேருந்து சிக்கு என்ன வேல்யூ இருக்குது? ப்ரீவியஸ் டேபிளில் 3 இருக்குது. இப்போ புது வேல்யூ என்னென்னா, இப்போ ரெண்டாவது நான் எதை இமேஜின் பண்ணிக்கிறேன்? பிஏ இன்டர்மீடியேட்டாக இமேஜின் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவில் பிஏ இன்டர்மீடியேட்டாக வச்சா எனக்கு என்ன ஆன்சர்? அப்போ how I can calculate ஏலேருந்து C? From this table, instead of A to C, I am going to calculate A to B and then to C. இதுதான் நான் இப்போ பண்ண போகிறது. ஏன்னா இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் பியை தான் நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பியை நான் இன்டர்மீடியேட்டாக இமேஜின் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். ஸோ அப்போ A to B, B to C என்ன வரும்? ஏலேருந்து B இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஏலேருந்து பிஏ இன்ஃபினிட்டிங்கிறப்ப கண்டிப்பாக பியிலேருந்து சி என்னவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ புது வேல்யூ இன்ஃபினிட்டி வரப்போகுது. பட் ஆல்ரெடி அவைலபிள் வேல்யூ 3, கண்டிப்பாக 3 இஸ் லெஸ்ஸர், மாற்றக்கூடாது. இப்போ சேஞ்ச் ஆகிருக்கிற ஒரே வேல்யூ இது மட்டும்தான். இப்போ எதை வேணால் செக் பண்ணலாம். சியிலிருந்து ஏ. சியிலிருந்து ஏ என்ன எப்படி கால்குலேட் பண்ணணும்? இன்ஸ்ட் ஆஃப் சி டு ஏ, வாட் ஐ ஆம் கோயிங் டு கால்குலேட்? சி டு பி அண்ட் பி டு ஏ. ஸோ வாட் இஸ் சி டு பி இன் தி ப்ரீவியஸ் டேபிள்? சியிலிருந்து பிக்கு த டிஸ்டன்ஸ் இஸ் 7. பியிலிருந்து ஏ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? இட் இஸ் 2. ஸோ 7 plus 2 it is 9. But previously what is the value available there? Infinity. So 9 is lesser than infinity, so it is replaced. All other values there is no change. Similarly next time Cங்கிற column and Cங்கிற row நான் freeze பண்ணிட்டு I am going to calculate this new table. Next stepல டிங்கிற காலமும் டிங்கிற ரோவையும் நான் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு calculate the new value. So this is my final answer. So if there are 4 nodes are there, 5th step I can get the answer. Number of nodes plus 1 number of steps are there for Floyd-Warshall's algorithm. First time A freeze பண்ணும், ரெண்டாவது டைம் B, அடுத்த டைம் C, அடுத்த டைம் D. ஒருவேளை என்னோட 5 edge இருந்ததுன்னா, Eன்னு ஒரு edge இருந்திருந்ததுன்னா இந்த கிராஃபில், அப்போ what I am going to do? A, B, C, D, Eன்னு ஒரு ரோவும் Eன்னு ஒரு காலத்தையும் ஆட் பண்ணி நான் 5x5 மேட்ரிக்ஸ் போட்டிருப்பேன்.
then I can get this answer in the 6th ஸ்டெப்பில் எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு ரொம்ப ஈஸியாக செக் பண்ணிடலாம். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மினிமம் ஒரு 1 minute ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டேபிளில் ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துடும்னு சொல்லிடலாம். இப்போ இமேஜின் ஏவை எடுத்துக்கும். ஏலேருந்து ஏ கண்டிப்பாக டயகனல் 0வாக தான் இருக்க போது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏலேருந்து பிக்கு என்னென்ன பாசிபிள் வேலாம் போக முடியும். ஏலேருந்து பிக்கு டைரெக்டாக போக முடியாது. ஏலேருந்து சிக்கு போயிட்டு சியிலேருந்து பிக்கு வரலாம். அப்படி வந்தால் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? இட் இஸ் 10. இஸ் தர் எனி அதர் வே டு ரீச் பி ஃப்ரம் ஏ? வேறு ஆப்ஷன் இல்லை, இருக்கிறதே ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான். அப்போ கண்டிப்பாக திஸ் இஸ் மை லோயஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ 10 தான் எனக்கு ஆன்சர் வந்திருக்கணும். சிமிலர்லி ஏ டு சி டைரெக்டாக போனால் 3. டைரக்ட் எட்ஜ் இருக்குங்கிறனால அதுதான் மினிமம் டிஸ்டன்ஸ். தயவு செஞ்சு கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. போன எக்ஸாம்பிளே பார்த்தோம் இல்லையா, ஏலேருந்து சிக்கு டைரக்ட் எட்ஜ் வந்து 8, பட் ஏலேருந்து பிக்கு போயிட்டு பிலேருந்து சிக்கு வந்தால் டிஸ்டன்ஸு 7 தான். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும். ஸோ ஏலேருந்து சிக்கு நமக்கு இருக்கிறது இது ஒரே ஒரு பாத்து தான். அப்போ அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஏலேருந்து டிக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது? ஏலேருந்து சிக்கு போயிட்டு சியிலேருந்து டிக்கு வரலாம். மை டிஸ்டன்ஸ் இஸ் 4. ஸோ அதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, வேறு பார்த்தே இல்லை. சப்போஸ் பியிலேருந்து ஏக்கு ஒரே ஒரு எட்ஜு 2, வேறு பாத்தும் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் 2 தான். பியிலேருந்து சிக்கு பியிலேருந்து ஏ போயிட்டு ஏலேருந்து சிக்கு வரலாம். ஸோ மை டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி 5. தேர் இஸ் நோ அதர் பாத். பி டு டி, பியிலேருந்து டிக்கு ஏ சி அதுக்கப்புறம் டி. ஸோ 5 + 1 6. அதுலேயும் தேர் இஸ் நோ அதர் பாத். சியிலேருந்து ஏ, ஸோ சியிலேருந்து ஏக்கு என்னென்ன பார்த்துருக்கு? சியிலேருந்து நான் பிக்கு ரீச் ஆகிட்டு பியிலேருந்து ஏவும் நான் ரீச் பண்ணலாம். அப்படி ரீச் பண்ணால் என்னோட டிஸ்டன்ஸ் இஸ் 9. ஆல்டர்னேட் சியிலேருந்து டிக்கு போயிட்டு டியிலேருந்து ஏவை நான் ரீச் பண்ணலாம். அட் த டைம் மை டிஸ்டன்ஸ் இஸ் 7. அப்போ 9 7 அப்படிங்கிறப்ப 7 இஸ் த லோயஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ எனக்கு இந்த இடத்துல 7 வந்திருந்தால் நான் கரெக்டாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். 9ன்னு எழுதியிருந்தேன்னா ஐ கமிட்டட் சம் மிஸ்டேக்ஸ் இன் தி ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபைனல் டேபிளோட ஆன்சரை from the given graph with no time you can check whether your answer is correct or not. கண்டிப்பாக வர ஆன்சர் அவ்வளோதான் விட்டுறாதீங்க. ஒரு நிமிஷம் கரெக்டாக தப்பானுங்கிறது செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ ஆர் சேஃப். ஸோ த ரெஸ்பெக்டிவ் அல்காரிதம் இது தான். ஸோ அல்காரிதம் ஃபார் ஃப்ளாய்ட் அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா there are nested for loop d of ij equal to minimum of d of ij, d of ik plus d of kj. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐஜே சின்னதா இல்லை டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் ஜே த்ரூ கே, அதாவது ஐலேருந்து கேலேருந்து ஜே, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வர டிஸ்டன்ஸ் சின்னதான்னு பார்த்துட்டு அந்த 2 டிஸ்டன்ஸில் ஒன்று மினிமம் டிஸ்டன்ஸு தான் வந்து டி ஆஃப் ஐஜேன்னு மாற்றிட்டே இருந்தோம்னா we can finally achieve the result. ஸோ திஸ் இஸ் ஃப்ளாய்ட் வார்ஷல் அல்காரிதம். குறைஞ்சபட்சம் 2 மார்க்லேயாவது இந்த அல்காரிதம் கேட்பாங்க. ஸோ ஸ்டடி பண்ணி வச்சுங்க. வாட் இஸ் ஃப்ளாய்ட் அல்காரிதம் அல்லது ஃப்ளாய்ட் வார்ஷல் அல்காரிதம் கேட்டால் யூ ஹாவ் டு ரைட் திஸ் அல்காரிதம். Now we go for the next topic, Dijkstra algorithm. As I already said, it is the shortest path between source node and the every other node. Single source shortest path. Single source na enna? Source சொல்லிடுவாங்க, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கேருந்து ரிமைனிங் நோடுக்கு வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிச்சா போதும். நோ நீட் ஆஃப் டு ஃபைண்ட் எவ்ரி பேர். இஃப் யூ இமேஜின் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் once again. If I fix Salem is my source, Salem to ஈரோடு, Salem to கோயம்புத்தூர் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்னு தெரிஞ்சால் போதும். ஐ டோன்ட் பாதர் அபவுட் ஈரோடு டு கோயம்புத்தூர் என்ன டிஸ்டன்ஸ்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத். சிங்கிள் சோர்ஸ்னால் ஒரு சோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், டெஸ்டினேஷன் இஸ் ஆல் அதர். ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஆல்மோஸ்ட் பிரிம்ஸ் அல்காரிதம் சொன்னாலே அதே தான், எக்ஸாக்ட்லி அதே டேபிள் அதே மாதிரி தான் போகும். இதில் எதுவும் புதுசாக நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சேஞ்ச் என்னங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அவ்வளோதான் டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதத்தில் சால்வ் பண்ணுறது. இப்போ திஸ் இஸ் மை டைரக்டட் வெய்டு கிராஃப். வெயிட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் அ டைரக்டட் வெய்டு கிராஃப். ஸோ ஹியர் இன் திஸ் ப்ராப்ளம் 1 இஸ் த சோர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. திஸ் இஸ் த சோர்ஸ் அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்கன்னா we have to proceed from there. ஒருவேளை 5 தான் சோர்ஸ்னு சொன்னால் we have to proceed from there. ஸோ அதனால் சோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நீ தான் பார்க்கணும். சோர்ஸை கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. இப்போ இனிஷியலி இதே டேபிள் இனிஷியல் கான்ஃபிகரேஷன் there is no change. அப்போ சப்போஸ் 1 தான் என்னோடய சோர்ஸ் அப்படின்னா நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், 1 வந்து நான் ட்ரூன்னு மாற்றிருப்பேன். இப்போ நீங்கள் வந்து பிரிம்ஸ் அல்காரிதத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நான் இப்போ சொல்கிறது புரியும். ஐ ஆம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி திங் வாட் ஐ எக்ஸ்பிளைன் இன் பிரிம்ஸ். ஸோ ட்ரூன் பண்ணிடுவோம். ட்ரூன் பண்ணதுக்கப்புறம் அதனோட அட்ஜஸ்டன்ட் எட்ஜஸ் எல்லாம் இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும், அதிலெல்லாம் வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ணுவேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதனோட வெயிட் சின்னதாக இருக்குது, அதனால் இதை நான் ட்ரூன் பண்ணிட்டு இதனோட அட்ஜஸ்டன்ட்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன்.
அப்போ நான் இதனோட அட்ஜசன்ட் ஆட் பண்ணும்போது நம்ம அங்கே என்ன பண்ணியிருப்போம்னா அந்த பர்டிகுலர் எட்ஜ் அந்த அட்ஜசன்ட் எட்ஜோட வெயிட்டை நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்போம், ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவோட அட்ஜசன்ட் எட்ஜோட வெயிட் வந்து சின்னதாக இருந்தால் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுவேன். இன்ஃபினிட்டியை விட இந்த வேல்யூ 3 வந்து சின்னதாக இருந்தால் 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? பட் இப்போ என்ன பண்ணணும்னா whenever you are making one particular node as known, அதாவது ட்ரூன்னு மாற்றினா அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கும். இந்த டிஸ்டன்ஸை ஆல்ரெடி இப்போ எப்படி ஒரு எட்ஜு நான் சூஸ் பண்ணால் அந்த எட்ஜுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வருதோ அந்த டிஸ்டன்ஸோட இப்போ புதுசாக ட்ரூன்னு சொன்ன நோடோட வெயிட்டோட ஆட் பண்ணிவிட்டு வர்றதை தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். இந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன ஆகுது, இப்போ இது வந்து இருக்கலே டிஸ்டன்ஸ் சின்னது, அதனால் நம்ம இது என்ன பண்ண போகிறோம், ட்ரூன்னு நான் பண்ண போகிறேன். இப்போ ட்ரூன் பண்ணது எது, த நோடு 2. அப்போ 2ஓட அட்ஜஸ்ட்லாம் எது, 2லேருந்து 3 ட்ராவல் பண்ணலாம், 2லேருந்து 5 ட்ராவல் பண்ணலாம், 2லேருந்து 4 ட்ராவல் பண்ணலாம். இப்போ இந்த மூணுமே சேஞ்ச் ஆக போகுதா, அதாவது 3 4 5 3 4 5 இந்த மூணோட வேல்யூவும் இப்போ அப்டேட் ஆக போகுது. இது எப்படி அப்டேட் ஆகும்னா, இப்போ இதை ட்ரூன்னு பண்ணதப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் டு ரீச் திஸ் நோட் 2, இந்த 2ங்கிற நோடை ரீச் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2. இதை கிலோமீட்டர்னு வச்சுக்குவேன், 2 கிலோமீட்டர். அப்படின்னா இதனோட அட்ஜசன்ட் எட்ஜஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த 2வையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இப்போ 1 தான் என்னோடய சோர்ஸு, அங்கேருந்து இந்த 2வை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு 2 கிலோமீட்டர் ஆகிருக்கு. இப்போ இந்த 2லேருந்து இந்த 3ஓ 4ஓ 5ஓ நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஒரு 2 கிலோமீட்டரோட ஆட் பண்ணி தான் நான் ஆன்சர் சொல்ல முடியும். அப்போ தானே இந்த சோர்ஸ்லேருந்து இதுக்கு என்ன, இப்போ சப்போஸ் 3 இதனோட டிஸ்டன்ஸ் வந்து 1, அப்போ 1லேருந்து 2க்கு வரதுக்கு எனக்கு ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் 2 ஆகிருக்கு. இப்போ 2லேருந்து 3க்கு வரணும்னா இந்த நோடோட சேர்த்து பழைய வேல்யூ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். அப்போ 2 + 1 3. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் 3. பட் இதே பிரிம்ஸ் அல்காரிதத்தில் என்ன போட்டிருப்போம், 2லேருந்து ஒரே ஒரு எட்ஜு வெயிட் 1ங்கிறதுனால 1 நீங்கள் போட்டிருப்பீங்க, அங்கே 1ன்னு போட்டிருப்போம். பட் இங்கே இந்த வேல்யூவோட ஆட் பண்ணி வர்ற ஆன்சரை போடணும். இந்த 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 4 ரீச் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2 to 4, இட் இஸ் 4. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் டு ரீச் 2, ஆல்ரெடி 2. ஸோ 2 + 4 இட் இஸ் 6. பட் வேரஸ் இன் பிரிம்ஸ் அல்காரிதம் இட் இஸ் 4 நம்ம இங்கே எழுதியிருக்கோம். தென் 5 ரீச் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் 2, பட் ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் 2, 2 + 2 இட் இஸ் 4. பட் இதே வந்து பிரிம்ஸ் அல்காரிதத்துக்கு என்ன எழுதியிருப்போம், 2ன்னு எழுதியிருப்போம். ஸோ இது மட்டும்தான் ஒரே ஒரு வித்தியாசம். பிரிம்ஸ் அல்காரிதத்தில் அந்த எட்ஜில் இருக்கிற வெயிட்டை அப்படியே நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் வேரஸ் இன் டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதம் இந்த எட்ஜோட வெயிட்டோட இந்த ட்ரூனான நோடோட வெயிட் எவ்வளோ இருக்குதோ அதை நான் கண்டிப்பாக ஆட் பண்ணி எழுதிட்டு இப்போ எது இருக்கலே ஸ்மாலஸ்ட்டோ அதுதான் நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸிங் நோடு. அப்போ இதுதான் 3னா அப்போ அடுத்தது 3 தான் ட்ரூன்னு ஆக போகுது. 3 will become true. அப்போ 3ங்கிறது இப்போ ட்ரூ அப்படின்னா வாட் ஆர் ஆல் த அட்ஜசன்ட், 5 தான் ஒரே ஒரு அட்ஜசன்ட். இங்கேருந்து இருக்கிற போகிற ஒரே எட்ஜ் இந்த 5 மட்டும்தான். ஸோ அப்போ 5ஓட வேல்யூ சேஞ்ச் ஆக போகுது. 5ஓட வேல்யூ என்னென்னு சேஞ்ச் ஆகும், ஆல்ரெடி 5க்கு என்ன ப்ரீவியஸ் டேபிளில் 5ஓட வேல்யூ என்ன இருந்தது, 4ன்னு இருந்திருக்கு. இப்போ புது வேல்யூ என்ன கிடைக்கும் பண்ணியிருக்கேன், இதை தான் நான் நோன் பண்ணியிருக்கேன். இதனோட டிஸ்டன்ஸ் இப்போ என்ன 3. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆட் ஆகி வரும் இல்லையா. அப்போ 5க்கு ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் 3, 3லேருந்து 5க்கு 3. ஆல்ரெடி நான் அந்த 3ஐ ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கு, 3. அப்போ 3 + 3 6. பட் ஆல்ரெடி ஓல்டு வேல்யூ 4 தான். அப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அதே வேல்யூ அதே ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ். ஒரு வேளை இது சின்னதாக இருந்து மாற்றியிருந்தேன்னா ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் இப்போ 3ன்னு மாற்றிருக்கணும். மற்றதெல்லாம் பிரிம்ஸ் அல்காரிதத்தில் அரே ரூல்ஸ். சிமிலர்லி நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட், நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட், நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட்னு கண்டுபிடிச்சோம்னா once all the nodes become true, this is my final table. இப்போ நான் ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். இந்த ஃபைனல் ஆன்சர் எப்படி சார் எழுதணும் அப்படின்னா in this way you have to write. அதாவது சோர்ஸ் வந்து 1, அப்போ 1லேருந்து 2க்கு என்ன டிஸ்டன்ஸ், 1லேருந்து 3க்கு என்ன டிஸ்டன்ஸ், 1லேருந்து 4க்கு என்ன டிஸ்டன்ஸ், 5க்கு என்ன டிஸ்டன்ஸ், 6க்கு என்ன டிஸ்டன்ஸ், அதனோட பாத் என்ன அப்படின்னு எழுதணும். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இந்த டேபிளில் பார்த்தா தெரியும். டிஸ்டன்ஸ் இங்கே வந்துடும். 1 ரீச் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் 2, 3 ரீச் பண்ணுறதுக்கு 3, 6, 4, 6. இதுதான் என்னோடய ஃபைனல் டிஸ்டன்ஸ் டு ரீச் தட் பர்டிகுலர் நோட். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். இது ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. 2, 3, 6, 4, 6. அதை நம்ம இங்கேருந்து அப்படி எழுதிக்கலாம். பட் இந்த பாத் எப்படி எழுதுறது, ஒன்று நீங்கள் அந்த டயக்ராமை பார்த்து கூட எழுதிடலாம். இப்போ இந்த 1லேருந்து 2க்கு டிஸ்டன்ஸ் 2ங்கிற டிஸ்டன்ஸ் மூலமாக 2வை ரீச் பண்ணுறது இந்த பாத் தானே. அப்போ 1 to 2 டைரெக்டாக. 1லேருந்து 3க்கு வித் டிஸ்டன்ஸ் 3, 1லேருந்து 3
வித் டிஸ்டன்ஸ் 3ங்கிறது எந்த பாத்து? இதுதான் என்னோட பாத்து. 1 to 2, 2 to 3. 1லேருந்து 4க்கு வித் டிஸ்டன்ஸ் 6. எப்படி? 1லேருந்து 4க்கு வித் டிஸ்டன்ஸ் 6ங்கிறது என்ன? 1லேருந்து 2, 2லேருந்து 4. ஸோ 1லேருந்து 5க்கு என்ன டிஸ்டன்ஸு? இட் இஸ் 4. 1லேருந்து 5 வித் டிஸ்டன்ஸ் 4ங்கிறது என்ன? 1லேருந்து 2, 2லேருந்து 5. இதுதான் வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் 4. 6க்கு டிஸ்டன்ஸ் 6. எப்படி ரீச் ஆகிருக்கும்? 1லேருந்து 2, 2லேருந்து 5, 5லேருந்து 6. அப்போ தான் டிஸ்டன்ஸ் 6 வருது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தே உன்னால் இந்த பார்த்து எழுதிட முடியும். அல்லது இந்த டேபிள் வச்சு எழுதலாம். இந்த டேபிள் என்ன? 2வை வந்து எங்கேருந்து ரீச் பண்ணியிருக்கோம்? டைரெக்டாக 1லேருந்து ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் 1. ஸோ அப்போ 1 to 2 தான். ஸோ 1 to 2. இதே வந்து 3யை நான் எப்படி ரீச் பண்ணியிருக்கேன்? 3 வந்து ப்ரீவியஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரீச் ஆகிருக்கிற இடம் 3. வாட் இஸ் த ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ்? 2. அப்படின்னு என்ன அர்த்தம்? 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. 3யை நான் ரீச் பண்ணியிருக்கேன். நடுவில் ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் ஆஃப் 3 என்ன? 2. அப்படின்னா வாட் இஸ் மை பாத்? 1 to 2, 2 to 3. இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் 1 to 4 நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்டார்டிங் வெர்டெக்ஸு, 4 எண்டு வெர்டெக்ஸு, 4ஓட ப்ரீவியஸ் வெர்டெக்ஸு 2, 2ஓட ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் என்ன? 1 தான். ஸோ அப்போ எனக்கு பார்த்து கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ 1லேருந்து 5ங்கிறப்போ ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் 1, எண்டிங் வெர்டெக்ஸ் வந்து 5. 5ஓட ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் என்ன? 2. ஸோ அப்போ 2. 2ஓட ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் என்ன? 1 தான். ஸோ அப்போ எனக்கு பார்த்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் 6க்கு 1 ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ், 6 எண்டு வெர்டெக்ஸ், 6ஓட ப்ரீவியஸ் 5. ஸோ 5. 5ஓட ப்ரீவியஸ் 2. ஸோ 2. 2ஓட ப்ரீவியஸ் 1. ஸோ ஆல்ரெடி 1. ஸோ 1, 2, 5, 6. ஸோ திஸ் இஸ் வே. இப்படி தான் எழுதணும். கண்டிப்பாக இது எழுதியே ஆகணும். இந்த பாத்தும் டிஸ்டன்ஸ் எழுதுனா தான் யுவர் ஆன்சர் வில் பி கம்ப்ளீட்டட். திஸ் பாத் கேன் பி derived either from this previous last table, final table, or you can write with the support of diagram.